நல்லா இருக்கும்போதே எதையும் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கெமிக்கல் டீ. ஸோ அந்த கெமிக்கல் டீ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது குடிக்க போகிறோம். மற்றபடி தயவு செஞ்சு என்னை யாரும் திட்டாதீங்க, மணி வந்து நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு. இந்த டைமில் எனக்கு மணி ரொம்ப 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 முக்கியம். பட் ஒரு பக்கம் இந்த மாதிரி இவ்வளோ லேக்ஸ் கணக்கில் இதை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம். ஹோவாரி ஆல் அஸ்ஸலாம் வலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நல்லா ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லக்கூடிய அந்த ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஒன்று இல்லை, ஒன்றரை இல்லை, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்ட அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிடும். நல்லா இருக்கும்போதே எதையும் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போய் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும். இந்த ஆப்ரேஷன் எவ்வளோ நேரம் நடக்கும், எதுக்காக, இந்த பிரச்சனை தீருமா தீராதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ செலவாகும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட சவுதியிலேருந்து நான் இங்கே வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. வர 19ஆம் தேதி 2 மாதம் ஆக போகுது. ஸோ இதுக்கு மேலேயும் இதை அப்படியே விட்டு வச்சுருந்தா வேலைக்கே ஆகாது. அவ்வளோதான், சுத்தமாக வந்து அவ்வளோதான், டெட் ஆகிடும், செத்துரும். ஸோ வேறு வழி இல்லை. அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு இக்கட்டான அந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு நம்ம பாட்டாக பிரித்து கொண்டு வந்த அந்த பிசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து கிளம்பிட்டேன். அதுக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே அதை அப்படியே வச்சுருந்தேன்னா ஒரு வேளை ஆன் ஆகாமல் அப்படியே கூட அது டெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இது எதுக்கு நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுத்தே ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தள்ளப்பட்டேன். அதனால இப்போ நம்ம பிசி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து ஸ்கூட்டியில் போனாங்களே ஆன் தி ஸ்பாட்ல எல்லாமே வச்சிருந்து வேலை பார்க்குறவங்க. அதாவது எல்லாமே அதில் இருக்கும், தண்ணி அது இதுன்னு சொல்லி எல்லாம் வச்சு ஒரு காரை டோட்டலாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு, வேக்யூம் பண்ணுற அளவுக்கு அந்த இதில் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு போச்சில் ஒரு ஸ்கூட்டி அது. ஸோ ரொம்ப நாளாக இப்படியே கிடக்குது ஜிஃபேமே. ஸோ நம்ம பீஸ்ட்டை வந்து மறுபடியும் அதுக்கு ஒரு உயிரை கொடுத்து நம்ம கொண்டு வரணும். அண்டு அந்த இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு நம்ம ஒரு டைம் எடுத்து, ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து, ஒரு டெய்லி இத்தனை ஹவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி டைம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் எடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது இனிமேல் அதை முயற்சி பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். லெட்ஸ் see என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வாங்க குடுகுடுன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். கேரளா டீ கடை இருக்குது, அந்த கேரளா டீ கடைக்கு போயிட்டு ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கிட்டு கிளம்புவோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:30. இன்றைக்கி நான் வந்து எந்த ஒரு வியாபாரத்துக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலை. என்னடா இப்படி எல்லாமே நிற்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல இப்படி இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது. எனிவே வாங்க ஜிஃபேம், டீ ஒன்று வாங்கிட்டு வண்டியில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வண்டியை வந்து ஒலையா பக்கம் விடுவோம். அதாவது பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குல்ல, அங்கே விடுவோம். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாத்தில் கம்ப்யூட்டர் மார்க்கெட்லாம் இருக்குது. அங்கேருந்து வந்துட்டு நம்ம பிசிக்கான கேபினெட்லாம் என்ன ப்ரைஸ்க்கு வருது, இங்கே எலக்ட்ரானிக்கில் கம்ப்யூட்டர் பொருட்கள்லாம் எவ்வளோ ப்ரைஸஸில் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போதைக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா கார்னருக்கு போகிறோம். வாங்க போயிட்டு சாப்பிட்டு கிளம்பி. ஜீஃப் மேம் ஏம்மா நம்மளோட ஐட்டத்தை வெளியே எடுத்தாச்சு. செல்லக்குட்டியை இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்தோம். மறுபடியும் இங்கேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மலிக்ஃபாத், அது மம்லக்கா டவருங்க, பைசல்லிய டவரே தெரிஞ்சு பாருங்க. அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் ரவுண்டு, அதிலலாம் ரெஸ்டாரண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ சிங்கத்தை தூக்குவோம். வாங்கோ, சிக்னல் போட்டாங்க. அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற இந்த பில்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது. அப்படியே நேராக போகலாம். நமக்கு எங்கே பட்ஜெட்டாக இருக்கோ அவங்கள்ட்ட இதை ஒப்படைச்சிட்டு நம்ம நிற்க போகிறதில்ல, அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம். ஏன் அப்படின்னா இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்தாண்டியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏர்போர்ட் சவாரி. நேற்று நம்ம கன்ஃபியூஸ் ஆகி போனோம்ல, இன்றைக்கே நேற்றே போகிறோம்னு நினச்சிட்டு அவங்க தான். ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு கிளம்பணும். லெட்ஸ் கோ. கம்ப்யூட்டரு எங்கே நம்மளுக்கு நல்ல கேபினெட் செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்டே நம்ம இதை போய் அசம்பிளுக்காக கொடுத்துட்டு வந்துடலாம் ஜிஃபேமே. கடவுளே ஆன் ஆகணும். இந்த செல்லக்குட்டியை குலுக்கி ஃப்ளைட்டில் போட்டு தூக்கிட்டு வந்திருக்கு. எப்படியாவது ஆன் ஆகணும். கேபினெட்டில் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கடையில் கேட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரேட் வந்து செட் ஆகலை.
அதனால் இப்போ அடுத்த கடைக்கு போகிறோம். நம்ம நேராக வாங்க அடுத்த கடைக்கு போவோம். அவங்க எவ்வளோக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. 220 கேசிங் சொல்கிறாங்க இதை ஃபிட் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும். எல்லாமே ஆல்ரெடி அசம்பிள்டாக இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசம்பிள் பண்ணதுக்கு வந்து அப்படியே 100 கேட்குறாங்க உள்ளே வச்சு ஸ்க்ரூ போட்டு வயரிங் பண்ணுறதுக்கு. ஃபிக்ஸிங்லாம் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான்றது எனக்கும் தெரியும். பட்டு இல்லை இங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஜிஃபேமே ரொம்ப உடைச்சல் கொடுப்பாங்க. வாவ், எல்லாம் கேரளாக்காரங்க பங்காளிக்காரங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கடை இருக்குது பாருங்கள். வாங்க நமக்கு ஒரு கடையை தேடி பிடிப்ப கடைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து செட் பண்ண பிசியோடைய அந்த ஒரு கேபினெட் தான் இது. ஸோ இது எவ்வளோ செட்டாக சொல்கிறீங்க? 230 200 அப்படின்றாங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. டோட்டல் செட்டப்பே உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம இங்கேருந்து வாங்கிக்கலாம். ஏகப்பட்ட கேபினெட் இருக்காங்க. பட் நம்ம எந்த கேபினெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ இது ஒரு கேபினெட் இருக்குது, நல்லா இருக்குது. இது செட் பண்ணி கொடுப்பாங்களா இல்லையான்னு தான் நமக்கு ஒன்றும் புரியல. பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் see, இதுக்கு டீல் பேசுவோம். சேதா, ஒரு நல்ல ரேட் பேசி எனக்கு செட் பண்ணி கொடுங்களா. நான் இப்போ வந்து அர்ஜென்ட்டாக ஏர்போர்ட் போகிறேன். இது கொடுத்துட்டு நான் அப்படியே நேராக ஏர்போர்ட் வரும்போது அப்படியே பிக்கப் பண்ணிக்குவேன். ஸோ கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசி எல்லாமே பக்காவாக முடிச்சாச்சு. ஆனால் இங்கே இப்போ பிரச்சனை என்னன்னா அசம்பிள் பண்ணுறவங்களாம் ஓவர் காசு கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய இப்போ தலைவலியாக போயிட்டு இருக்கு. கஸ்டமர் வேறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துகிட்டே இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஃபோன் அடிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். வாங்க ஜிஃபேமே போயிட்டு வந்துடலாம். ஏர்போர்ட்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ஜிஃபேம் சம் ரீசனால் வண்டி நமக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதை மாற்றிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கே டைம் ஆகிடும். அதனால் இந்த ஏர்போர்ட்டுக்கு இப்போ நம்ம போக போகிறதில்ல. வாங்க கொஞ்சம் நடக்கக்கூடிய வேலையாவது இப்போ பார்ப்போம். வந்ததுக்கு பிசி வேலையாவது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கிட்ட போகலாம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு யாருமே ரேட் ஒத்து வர மாட்டாங்க. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெட்ரோலியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்சலை வந்து இங்கே கொடுத்தாச்சு. இந்த தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த கடையில். ஸோ கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா 300 ரியால் சொன்னாங்க. விச் மீன்ஸ் நம்ம காசுக்கு ஒரு 8000 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 250 ரூபாய்க்கு நம்ம சேட்டாங்கடையில் வந்து பேசி டீல் பண்ணியாச்சு. இப்போது இவங்க வந்து செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே. ஸோ இதை அப்போ அழகாக இப்போ நம்ம பிரித்து நம்ம தலைவர் தான் இப்போ செட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த அங்கே உள்ளே பிரிச்சுட்டு இருக்கிறாரு. சூப்பரா இப்போ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேபினெட் வந்து இந்த கேபினெட் தான் இந்த வாட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நார்மல் வாங்கினா 200, இது மாதிரி வாங்கினா ஒரு 250 ரூபாய்க்கே கிடைக்குது அப்படின்றக்குள்ள. ஸோ நம்ம இதே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிட்டோம். இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்க்ரூ வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே வந்து இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாங்க ஜி ஃபேமிலி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க உள்ளே. ஸோ நம்மளுடைய புது கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இதையுமே வந்து வாங்கியாச்சு. உள்ளே இவங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குறப்பா உடுப்பா. இங்கே பாடுறா அலேமா ஒயர்லெஸ் மைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காருல. 200 ரியாலம் வையால 100 ரூபாய் அதோட வேல்யூ கிடையாது. இது 130 ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா 30-40 ரூபாய்க்கு இப்போலாம் கிடைக்குது. ஸோ நிறையா வச்சுருக்காங்க இவங்களும். எல்லாம் இங்கெல்லாம் மார்க்கெட்டில் வந்து வாங்கினோன்னா அவ்வளோதான் ரேட். வேலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ பர்ஃபெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. கேபினெட்டை தூக்கி மல்லாக்க கவுத்து போட்டாங்க. இப்போ கவுத்து போட்டு வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து பக்காவாக செட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஃபேன் மாட்ட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்காவாக மாட்டி அப்படியா சரி வரேன். ஃபேன் ஒரு சின்ன சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போச்சு. ஆக்சுவலாக நம்ம வாங்குற அந்த கேபினெட் வந்து செட் ஆகாதான். ரொம்ப ஆசாசையாக வாங்கினாங்க. அது அதில் வரல அப்படின்ட்டாப்புல. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிற கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சூஸ் பண்ணியிருக்கோம். வேறு வழி இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, இந்த கேபினெட் தான் இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்கில் ஒரு ஃபேன் தான் இருக்குது. கிட்ட ஒரு 3 ஃபேன் இருக்குது. நம்ம அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டில் கொஞ்சம் ஃபேன் இருக்குது. அப்புறம் கூலரில் ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம வச்சுக்கிற மாதிரி வரும். வேறு வழி இல்லை. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம தலையெழுத்து இவ்வளோதான் போல இருக்குது. இது எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ரொம்ப பெருசாக இருக்குங்க. தான் இது ஒரு மினிமலான டிசைனில் இருக்குது. அதனால் இதே வந்து ஓகே பண்ணிட்டோம். வேறு எதாவது எடுக்கலான்னு பார்த்தாலும் அநியாயத்துக்கு ரேட்டு சொல்கிறீங்க. எல்லாம் 650 ரியால் அப்படி இப்படின்னு எல்லாம் ஜெயிண்ட் சைஸில் இருக்குது. இது சூப்பராக இருக்குது பார்க்க. இதை கொடுக்க மாட்டாங்களா? நல்லா இருக்கு இது. பட் எல்லாம் ரேட் அதிகமாக வருது ஜிஃபேமே. ஒன்றுமே பண்ண முடியாது. இது தாங்க நான் சூஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் டேங்க் மாதிரி எத்தனை லைட்டு பாருங்க. அதில் செட் ஆகலன்ட்டாங்க. ஐயோ வேற எடுக்க போயிருக்காங்க. இப்போ வேற வழி இல்லை. வாங்க மாற்றிட்டு இப்போ இந்த ஒயிட் கலரில் இந்த ஒரு கேபின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ண போகிறாங்க. எல்லாமே இங்கே பிடிங்கி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு அழகாக வந்து இப்போ இதை நம்ம செட் பண்ணணும். வாங்க இதை செட் பண்ணி முடிச்சோடனே அடுத்த கட்டத்தை உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் ஒரு டீயை குடிக்கலான்ட்டு அப்படியே வெளியே வந்தேன். இங்கே எங்கேப்பா பூப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த பக்கம் இருக்குன்னாங்க. இதோ முன்னாடி தான் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட பிசி வந்து பார்த்திங்கன்னா தரமாக பக்காவாக நல்லா வந்து அசம்பிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஆகிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயாவது குடிப்போம். லைட்டாக தலைவலிக்குது. அப்படியே போவோம். போயிட்டு டீயை குடிச்சிட்டு இது பண்ணுவோம். நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க இந்த டைமில் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உனக்கு தேவையா, எதுக்குடா தேவையில்லாத பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க.
பட் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஓடிட்டு இருந்த ஒரு பொருளை ஓடாத மாதிரி நம்ம கொண்டு போய் பிடுங்கி வச்சிருந்தோம்னா சுத்தமாக வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து என்ன சொல்கிறது சரி பண்ணேன் வேறு வழி இல்லாமல். சரி வாங்க இப்போ பூஃபியாவுக்கு போயிட்டு டீயை வாங்கிட்டு போவோம். இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஐயோ நல்ல சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எடுத்துட்டு இப்போ கிளம்புவோம் வெளியே. வாங்க ஜிஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பராக் பார்த்துக்கிட்டே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உக்காந்து டீயை குடிக்க போகிறோம். வாங்கோ இப்போ இங்கே உக்காந்தாச்சு, டீயும் வச்சாச்சு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கெமிக்கல் டீ. ஸோ அந்த கெமிக்கல் டீ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது குடிக்க போகிறோம். லெட்ஸ் ஹேவ் அ கெமிக்கல் டீ. இந்தியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஜாலி தான், பசும்பாட்டு பால் எருமாட்டு பால்னு சொல்லி நல்லா சத்தாக வாங்கி குடிச்சிட்டு இருப்பீங்க. இதில் ஏதோ காஸ்ட்லி பொருள் வரும் போல இருக்க ஜிஃபேம். இந்த வண்டியில் லாக்கர்லாம் வச்சுருக்காங்க, இங்கே இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. சரி வாங்க டீ குடிச்சிட்டு போய் நம்ம பிசி எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பித்து விட்டதோ, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறாங்க. ஆன் பண்ணியாச்சு. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேனு, இந்த பக்கம் ஒன்று 4. ஸோ அப்புறம் அவ்வளோவா இருக்குது. அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டில் குட்டி குட்டி ஃபேன் வந்து அடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடியில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும், சைட்லேயும் இருக்குது. வச்சு எல்லாம் செட்டிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பலாம் ஜிஃபேம் வாங்கிட்டு. நம்மளுடைய எல்லா செக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்து விட்டது. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இப்போ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு கிளம்புவோம். இன்னும் கண்ணாடி மட்டும் போடணும். இதில் ரிமோட் இருக்குது. இதுக்கு லைட்டிங்லாம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போது இதை ஃபினிஷிங் மட்டும் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு கிளம்பலாம் நம்ம ஜிஃபேமே. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக நம்மளோட பிசி செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கம்ப்ளீட் அல்ஹம்துலில்லாஹ். இந்த டைமில் நான் சேர்த்து வைக்க வேண்டிய காசை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தேவையில்லாமல் நான் இதுக்கு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இதை நான் ஊரில் கூட இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது கண்ணாடி ஃபுல்லாக. ஏன் அப்படி அடிக்குது? ஓஹோ, வைட் ஆங்கிள் வச்சிருக்கிறதா இல்லையா? நார்மலில் வச்சா, ஓ நார்மலில் வச்சா இங்கே பாருங்களேன் எப்படி தெரியுதுன்னு. சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஒலையாவுடைய மெயின் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். பட் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போவோமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து அப்படியே டேர்ன் பண்ணி இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னப்பா வாலெட் பார்க்கிங்கு ஊட்டி வச்சுருக்கீங்களோ? என்ன எதுக்குப்பா உள்ளே போகணும்? நான் செவனேன்னு நேரில் போகிறவன், என்னை கொண்டு வந்து நீ உள்ளே போங்கிற. ஒரு வழியாக அந்த ஜிஃபேம் வேலை முடிச்சாச்சு. வேலையை முடிச்சுட்டு இப்போ ரியலி ஸோ ஹாப்பி. இன்னொரு பக்கம் என்னடா இது டோட்டல் 300 கிட்ட செலவாயிடுச்சு. ஸோ யாருப்பா என்ன நின்று அப்படிட்டான் சம்மந்தமே இல்லாமல். இந்த மாதிரியும் நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. கடுப்பாகும், அப்பயும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஊர் மாதிரி கையெல்லாம் வெளியே நீட்டி காட்ட முடியாது. ஐயோ முன்னாடி வண்டியில் ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக போகணும், டீசெண்டாக ஓடி வந்துடணும். ஸோ இப்போ அழகாக நம்ம போவோம். அப்படியே ரோட்டுக்கிட்ட போகணும். இப்போ நம்ம லெட்ஸ் வா கிட்ட போயிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே வெளியே கிளம்பி நேராக வீட்டு பக்கம் போயிடுவோம். அண்டு அடுத்த கட்டமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதை போயிட்டு வீட்டில் செட்டப் பண்ணிவிடுவோம். பப்ஜி இங்கே வருதான்னு சொல்லி பார்ப்போம். பப்ஜி இங்கே இருந்துச்சுன்னா நம்ம விளாட்லாம். டென்சென்ட் கேமிங் அந்த ஆப்போடையே பக்காவாக வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லெட்ஸி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நெட்டு நல்லாயிருக்கும், அதுக்கெலாம் டேட்டா நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பக்காவாக விளாட முடியும். முடிஞ்சிச்சு அப்படின்னா லைட்டாக நம்ம அதில் ஸ்ட்ரீமிங் கூட நம்ம பண்ணலாம் டைம் இருக்கிறப்பலாம். ஸோ என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே. இப்போதைக்கு அப்படியே ரோட்டு பக்கம் வந்தாச்சு நம்ம, அவ்வளோதான். அப்படியே யூட்டர்ன் போட்டு போவோம். இந்த 300 ரியாலு நான் வச்சுருந்தோம்னா அந்த வண்டிக்கு ரெண்ட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்க முடியும். பட்டு என்ன பண்ணுறது, அப்படியே இதை டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியேவும் அதை விட்டு வைக்க முடியாது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் தான் ஜிஃபேம். ஸோ அந்த ஒரு விஷயத்தால தான் நான் வந்துட்டு சரி வேணாம், இது வந்து நம்ம செட் பண்ணிடுவோம், இல்லைனாலுமே ரிஸ்க் தான் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஒர்க்கான ஒரு மிஷின், அதை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி வைக்கும்போது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி நமக்கு அப்புறம் டவுட்டு. ரொம்ப நாள் விட்டா அப்புறம் அது வந்து வீணாகிறதுக்கான சான்சஸ்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வைட் ஆங்கிலே இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது இதில் பார்க்குறதுக்கு, ஓகேங்களா? ஸோ வீணாகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் ஜிஃபேம் அதில். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் மறுபடியும் பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் அசம்பிள் பண்ணிட்டேன். மற்றபடி தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க, மணி வந்து நீ வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு. இந்த டைமில் எனக்கு மணி ரொம்ப 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 முக்கியம். பட் ஒரு பக்கம் இந்த மாதிரி இவ்வளோ லேக்ஸ் கணக்கில் இதை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் என்னங்க இவ்வளோ கிளார் அடிக்குது. ஓ கண்ணாடியில் அந்த வெளிச்சம் பட்டு அதுக்கப்புறம் இந்த கேமராவில் ஒரு மாதிரி அது கிளாரிட்டி காட்டுதுங்க. இல்லைன்னா எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன். ஒயிட் ஆங்கிளோட லென்ஸில் வந்து என்னமோ அழுக்கப்பட்டிருக்கு. எனிவே ஸோ வாங்க நேராக வீட்டுக்கு போயிட்டு இப்போ நம்ம மறுபடியும் வந்து நம்ம பிசி கூட வந்து கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணோன்னா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஜிஃபேமே, ஓகேவா? லெட்ஸ் கோ. நேராக போயிட்டு இப்போ பவர் கொடுப்போம். இதுக்கு பவர் கொடுத்தோன்னே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஜிஃபேம். வாங்க போகலாம் இப்போ நேராக வீட்டுக்கு. எங்கள் அம்மா வேறு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் அப்படியே பேசிக்கிறேன் கொஞ்சம் நேரம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட்டப் பண்ணுறதுக்கான டைமு. பட் இதோட பவர் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே கஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச சிக்கன் கொடுத்தாங்க, நல்லா சுட சுட அப்படி இருக்குதுங்க. ஒரு மசாலாவும் இல்லை, வெறும் கோழியில் உப்பு லெமனை போட்டு அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது சாப்பிட்டு இந்த வயிறு எங்கே போச்சுன்னு தெரியல, இப்போ தேடுவோம் வாங்க. ஓகே ஜிஃபேம், ஸோ வெல்கம் பேக் அண்ட் குட் மார்னிங். என்னடா அனதர் வீடியோலேயே அந்த வீடியோலேயே குட் மார்னிங்லாம் சொல்கிறேன் பார்க்குறீங்களா? நல்ல ஒரு டயர்டு, ஷோல்டர் பெயின், பேக் பெயின் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு கலக்கினதால நேற்று நைட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ பாருங்கள் நம்மளுடைய அந்த செட்டப் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தாங்க நம்மளோட செட்டப் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். ஏன்டா மானிட்டர் மட்டும் இந்த பக்கம் திரும்பினாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஏன்னா படுத்துக்கிட்டே அப்படியே நைட்டு படம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டோம். அதனால தான் நம்ம நைட்டு வீடியோ ஷூட் பண்ணல. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பிசியை வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து கீபோர்டு என்ன லைட்டிங் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ இந்த கலர் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றது மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த சைடு ஒரு 3 ஃபேனு, பேக்கில் ஒரு ஃபேனு, 4 ஃபேன், அப்புறம் இதில் இருக்குது நம்ம எஸ்எம்பிஎஸ்லேயுமே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா 300 சொல்லி நமக்கு 250 கொடுத்தாங்க. அண்டு மேலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு ஓப்பன் டைப்பு மேக்னெட்டு தாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாமே மேக்னெட் தான். மேலேருந்துமே நமக்கு அந்த காற்றுகள்லாம் போகிறதுக்காக இந்த ஒரு நல்ல இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுவுமே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கா? திஸ் இஸ் அவர் மானிட்டர். நல்லா அப்படி பக்கா செட்டப் இருக்குது. இதில் பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கேன். ட்ரக்கர்ஸ் எம்பி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. கேம்லேருந்து பப்ஜிலேருந்து எல்லாம் கிடக்கு. ஆனால் யார் விளையாடுவான்னு தான் தெரியல. லெட்ஸே வீணாக போயிடக்கூடாது. உள்ளுக்குள்ளேயே இருந்து இந்த கபோர்டுக்குள்ளேயே கிடந்து அது பாட்டுக்கு இருந்துச்சு. சரி மங்கிற போகுது அப்படின்ற ஒரு இதனால மட்டும்தான் ஜிஃபேமே நான் வந்து இந்த கேபினெட் வாங்கி மறுபடியும் செட் பண்ணினே தவிர எனக்கு ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. நான் ரொம்ப அந்த செலவெல்லாம் கட்டுப்படுத்திடணும்னு பார்த்தேன். பட்டு முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரொம்ப முக்கியமான செலவு. அந்த ஒரு கட்டாயத்தில் நான் இருந்ததால் 300 ரியால் போட்டேன். மனசு கேட்கல. ஏன்னா 4-5 நாளாக சம்பாதிச்ச காசு அசால்ட்டாக 300 ரூபா ஒரே நாளில் போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஜிஃபேம். ஏதோ செஞ்சுட்டேன், உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். பாய்.